வணக்கம் தொழிலாளர் சொந்தங்களே. இன்றைக்கி தொழிலாளருடைய ஓய்வூதியம் பற்றிய அந்த வித்தியாசங்கள், அரசு துறையில் பணியாற்றுறவங்களுக்கு எப்படி, தனியார் நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதியம் பற்றின சிறு விளக்கம். அதாவதுங்க, அரசு துறை நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பளம் 2,80,000. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், எல்லாமே இலவசங்கள். அவங்களுக்கு வீட்டில் சர்வெண்ட்லேருந்து எல்லாமே. அவங்க சம்பளம் 2,80,000 அப்படி வச்சுங்களேன். அவங்களுக்கு 1,40,000 பென்ஷன் ஓய்வூதியம். அது மாதிரி ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு அவங்களாம் எல்லாருக்கும் 2 லட்ச ரூபா மேலே இருக்கும். குறைஞ்சபட்சம் அவங்க ஓய்வூதியம் 1,5 லட்ச ரூபா வரும் ரிட்டையர்ட் ஆனால். அப்புறம் அரசு துறையில் பணியாற்றல கடைநிலை ஊழியர் கூட எப்படியும் 70,000 80,000 வாங்குவார். அவருடைய ஓய்வூதிய தொகை 40,000. ஆனால் அவங்க சம்பளத்தை ஒரு பைசா பிடிக்க மாட்டாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு கூடுதல் சலுகைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த கூட்டுறவுத்துறையில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய், பொதுவாக அந்த ரேஷன் கடை, அதாவது இபிஎஃப் தொகை பிடித்தம் செய்கின்ற தொழிலாளர்களுக்கு, அதாவது அவங்களுக்குலாம் அந்த நிறுவனம் குறைஞ்ச சம்பளம் தான் தரும். குறைஞ்சபட்சம் 10,000லேருந்து 45,000க்குள்ளே சம்பளம் தரும். அதில் ஒரு தொகையை அந்த உழைப்பு, அந்த தொழிலாளி உழைப்பு, ரத்தம் சிந்திய உழைப்பு, அந்த தொகையை இபிஎஃப் நிறுவனத்தில் கட்டுவாங்க. அந்த நிர்வாகத்தில் தொகையை செலுத்தி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாகம் சம்பளம் கம்மியாக தர்றதால அந்த தொழிலாளியோட எவ்வளோ பிடித்தம் செய்து அந்த நிறுவனத்துக்கு, இபிஎஃப் நிறுவனத்துக்கு செலுத்துகிறாங்களோ அந்த தொகையை அந்த நிறுவனமும் பங்களிப்பு கொடுக்கும். ஸோ அதுவும் எம்ப்ளாயோட பணம் தான். இந்த நிறுவனம் கொடுத்தாலும் எம்ப்ளாயி பணம் தான். ஏன்னா கம்மியாக சம்பளம் தராங்க இல்லையா. அதுக்கு அப்படியே இருக்கும்போது அந்த தொழிலாளி நல்லா மாடு மாதிரி உழைச்சி மக்களுக்கு நேரடியான உழைப்பு, இந்த ரேஷன் கடை ஊழியர்லாம் மக்களுக்கு நேரடியான உழைப்பு, மற்றும் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொடக்ஷன் காட்டுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் மக்களுக்கு தான் போய் சேரும். ஸோ மக்களுக்காக உழைக்கின்ற அந்த தொழிலாளியுடைய இபிஎஃப் ஓய்வு பெற்ற 60 வயசு கழித்து ஓய்வு வரும்போது அவங்களுடைய ஓய்வு தொகை எவ்வளோதுன்னா 1,000 ரூபா, 2,000 ரூபா, 2,500 ரூபா, 3,000 ரூபா, 3,500 ரூபா, லேட்டஸ்ட்டாக ரிட்டையர் ஆனவங்களுக்கு 4,000 ரூபா. சரிங்களா? அது இவங்களுடைய ரத்தம் சிந்தை உழைப்பு தொகை உள்ளே இருக்குது. அந்த தொகையில் தான் அவங்க தராங்க. அது வேறு. ஆனால் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இலவசமாக பென்ஷன் 1,40,000 பென்ஷன் மட்டுமே, ஓய்வு தொகை மட்டுமே. இவங்களுக்கு 2,000, 2,500 இவ்வளோ. அது கூட இவங்க உழைப்பு தொகை தான். அதை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த இபிஎஃப் நிறுவனம் அந்த தொகை அப்படியே நிறைய சேர்ந்து போயிருக்கு. அந்த தொகைக்கு வட்டின்னு போட்டால் கூட ஒரு தொழிலாளிக்கு குறைஞ்சபட்சம் 9,000 வரைக்கும் பென்ஷன் தரலாம். இல்லை இப்போ இருக்க தொகைக்கே மாதம் அதே தொகையை தான் தரீங்க. அதுக்கு வட்டி போட்டு தரலாம் 8.5% சீனியர் சிட்டிசனுக்கு. இல்லை டிஏ தரலாம். இதெல்லாம் ஒன்றுமே தர மாட்டீங்க. அந்த தொகை நிறைய இருக்குது. அதை என்ன செலவு பண்ணுறீங்க? அதுக்கு வட்டி சேர்ந்தால் கூட பல கோடி தொகை இருக்குன்னு ஜான் பீட்டர்ஸ் சொல்லிட்டு கேரளா எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அந்த துறையுடைய அமைச்சரும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு, எத்தனை கோடி தொகை அந்த இபிஎஃப் நிறுவனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வட்டி அப்படியே சேர்ந்து போய் அந்த தொகை அப்படியே நிறைய இருக்குது அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கெல்லாம் செலவிட்ருக்காங்கன்னு அந்த விவரங்கள் இல்லை. ஆனால் தொழிலாளியுடைய பணம், அந்த பணத்தை நீங்கள், அதாவது இறந்து போனவங்க பணமே எத்தனையோ கோடி இருக்குங்க, கிளைம் பண்ணாத பணம். அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க சார்? அவங்க உயிரோடு தான் 100 வயசு வரைக்கும் கொடுக்கணுமா இல்லையா? அவங்க 60, 61 வயசில் செத்து போயிடுவாங்க, 62 இறந்து போயிருப்பாங்க, 70 இறந்து போயிருப்பாங்க. மீதி 30 ஆண்டுகள் தொகை, அந்த தொகைலாம் எத்தனை கோடி இருக்கும்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இது நியாயமா? இந்த தொகையை ஏன் பகிர்ந்துருக்கக்கூடாது? இது ஏன் நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்கக்கூடாது? திரு மோடிஜி அவர்கள் இந்தியாவின் பெருமையை உலக நாடே வியக்கும் வண்ணம் செய்த திரு மோடி ஐயா அவர்கள் கூட இதில் தலையிட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு காணலாம். ஐயா, மோடி ஐயா அவர்களே, நிதியமைச்சர் அவர்களே, மற்றும் இபிஎஃப் நிதி நிறுவனத்தின் சார்பான அமைச்சர் அவர்களே, தயவுசெய்து
கனிவோடு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும், ரொம்ப ரிக்வெஸ்ட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் பசங்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கங்க. எது இருந்தாலும் ஒரு ஒரு நம்ம பசங்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கொடுறான்னும் போது ரொம்ப வலிக்குது. ஏன்னா அவனோடைய உழைப்பை நம்ம வாங்குறோமே அப்படின்னு மனம் எரியுது. நம்ம உழைச்ச தொகை தான் உள்ளே இருக்குது, எங்கள் தொகை தான் உள்ளே வச்சுருக்கீங்க, அந்த தொகைக்கு வட்டி போட்டு கொடுங்க, டிஏ போட்டு கொடுங்க, இல்லை உயர்த்தி கொடுங்க. நாங்கள் கேட்கல, இறந்து போனவர்களுடைய ஆன்மா கேட்குது. அவங்க என்ன மாதிரி வயசாகி போகிறவங்க வெகு விரைவில் இறந்து போயிடுவாங்க, எங்கள் கூட வந்து மேலே ஊரில் சேர்ந்துருவாங்க, தயவுசெய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாக்கள் வந்து கேட்குது. அந்த ஆன்மாக்கள் வந்து நேராக மத்திய அரசாங்கத்திட்ட தான் போய் முறையிடணும், முறையிட்டு எங்களுக்கு வாங்கி தரணும். அந்த ஆன்மாக்களை தான் கேட்க முடியும். தயவு செஞ்சு இதை மத்திய அரசாங்கத்திற்கு தெரியும் வகையில் பதிவு செய்யுங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, ரீச் பண்ணுங்கள். இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். மத்திய அரசாங்கமே தயவுசெய்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இபிஎஃப் தொகையை, இபிஎஃப் 95 தொகையை உயர்த்தி வழங்குமாறு மிக மிக கனிவுடன் கேட்டுக்கொள்ளும் சமூக ஆர்வலர்களில் ஒருவன். வாழ்க வளமுடன். நன்றி. தர்மம் வெல்லட்டும்.